Hello students, welcome to my channel. 10th Standard Maths Chapter 2 Numbers and Sequence. Exercise 2.1 இருக்கிற third sum இந்த வீடியோல சால்வ் பண்ணலாம். Prove that the product of two consecutive positive integers is divisible by 2. So questionல என்ன கேட்டிருக்காங்கன்னா prove that sum என்ன prove பண்ண சொல்லியிருக்காங்கன்னா product of two consecutive positive integers. So questionல கொடுத்திருக்கிறது integers அதுவும் positive integers. ஓகேவா? Two consecutive அடுத்தடுத்தது ஓகேவா. இப்ப 4 எடுத்தோம்னா அடுத்தது 5, இப்ப 5 எடுத்தோம்னா அடுத்தது 6 இல்லையா. அந்த மாதிரி பக்கத்துல அடுத்தடுத்து இருக்கிற ரெண்டு பாசிட்டிவ் கான்சிக்யூட்டிவ் இன்டீஜர்ஸ ப்ராடக்ட் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா அதோட ஆன்சர் எப்படி இருக்கணும்னு சொல்றாங்க. டிவைசிபிள் பை 2 வரக்கூடிய சொல்யூஷன் 2ஆல டிவைட் ஆகுற மாதிரி ஃபார்மேட்டுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா. ரெண்டு பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் எடுக்க சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ எப்படி எடுக்கலாம்னா லெட் n-1 and n be two positive integers. ஸோ ரெண்டு பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் நான் எப்படி எடுக்கிறேன்னா ஒன்னு n-1 இன்னொன்னு n. சரி இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ n அப்படின்னா 5ன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி 5 - 1 என்னவா இருக்கும் 4 இருக்கும் இல்லையா. சோ 4 5 கான்சிக்யூட்டிவ் தானே, அடுத்தடுத்து தானே. சோ இன்னொன்னு போட்டு பாருங்க. இப்போ இதுக்கு n-க்கு 6ன்னு கொடுக்கறேன்னு வச்சுக்கோங்க. சோ 6 - 1 5. சோ 5, 6 இந்த மாதிரி ரெண்டு கான்சிக்யூட்டிவ் அடுத்த பாசிட்டிவ் இன்டீஜர் தானே இது பாசிட்டிவ் இன்டீஜர். ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது வரக்கூடிய ஆன்சர் உங்களுக்கு டிவைசிபிள் பை 2, அதாவது 2ஆல டிவைட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா. என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, இந்த ரெண்டு பாசிட்டிவ் இன்டீஜர்ஸையும் ப்ராடக்ட் பண்ண சொல்லியிருக்காங்களா. என்ன பண்ண சொன்னாங்க, ப்ராடக்ட்னா மல்டிப்ளையா. their product is n-1ன்றது 1 into n. ஓகேவா. இப்ப என்ன பண்ணலாம், n உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா. n into n n ஸ்கொயர், n into -1 -n. சரியா. நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா ரெண்டு பாசிட்டிவ் இன்டீஜரை என்ன ஃபார்மேட்ல எடுக்கிறேன்னா 2q1 2q + 1 இந்த மாதிரி ரெண்டு ஃபார்மேட்ல எடுக்கிறேன். சரிங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் 2q எடுக்கிறேன்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா qன்றது ஏதாவது ஒரு இன்டீஜர் வேல்யூ நம்ம கொடுக்கலாம், எந்த இன்டீஜரா வேணாலும் இருக்கலாம். சரிங்களா. அதை 2ஓட மல்டிப்ளை பண்ணும். ஓகேவா. அப்படி பண்ணோம்னா அது கண்டிப்பா என்னவாதான் இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இப்போ 2ஆல மல்டிப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அது எதுக்கு ஈக்குவல்னா 2ஆல டிவைட் ஆகுறதுக்கும் ஈக்குவல். சரிங்களா. ஸோ 2q அதே மாதிரி ரெண்டு கேட்டிருந்தாங்கல்ல, அடுத்தது 2q + 1 அப்படின்னு எடுக்கிறேன். சரிங்களா. ஸோ ரெண்டு கேட்டதுனால 2q1 2q + 1. ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இப்ப பாருங்க 2qன்னு இருக்கா. இப்போ நான் இதுக்கு qக்கு பதில் ஏதாவது ஒரு இன்டீஜர் வேல்யூ நான் எடுக்கலாம். சரிங்களா. ஸோ 2ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு அதோட ரிமைண்டர் என்ன வரணும் 1. சரிங்களா. இதுக்கு ரிமைண்டர் 0. அந்த மாதிரி ரெண்டு எடுத்துக்கிறேன். சரியா. ஆனா அது கண்டிப்பா என்னவா இருக்கணும் 2ஆல டிவைட் ஆகுற மாதிரி இருக்கணும். ஓகேவா. ஏன் இங்க மல்டிப்ளை போட்டிருக்கேன் 2q அப்படின்னா any number which is multiple of 2 is also divisible by 2. அதாவது ஏதாவது ஒரு நம்பரை 2ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணா அது எதுக்கு ஈக்குவலா 2ஆல டிவைட் பண்றதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. சோ இப்ப நான் ரெண்டு இன்டீஜர் எடுத்திருக்கேன்னா இந்த ரெண்டு இன்டீஜரையும் என்ன பண்ணணும்னா இங்க இருக்கு இல்லையா n² - 1 இதுக்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் n-க்கு பதிலா 2q சப்ஸ்டிட்யூட் பண்ணணும் இதுல. சரியா. அடுத்தது n-க்கு பதில் 2q + 1 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஸோ ரெண்டு கேஸ என்ன பண்ணிக்கிறேன் டிவைட் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி ஒரு கேஸ்ல இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல n-க்கு பதில் 2q அப்படின்னு நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணனா எனக்கு ஃபைனல் ஆன்சர் எப்படி வரணும், கொஸ்டின்ல கொடுத்திருந்தாங்க இல்லையா டிவைசிபிள் பை 2 அப்படின்னு. ஸோ 2ஆல டிவைட் ஆகுற மாதிரி எனக்கு ஆன்சர் வரணும். அதே மாதிரி கேஸ் 2ல n-க்கு பதில் 2q + 1 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா அதோட ஆன்சர் எனக்கு எப்படி வரணும் 2ஆல டிவைட் ஆகுற மாதிரி வரணும். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ரெண்டு கேஸை நம்ம டிவைட் பண்ணி போட போறோம். ஸோ இப்போ கேஸ் 1 எடுத்திருக்கேன். அதுல n-க்கு பதில் நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் 2q. எதுல n² - 1 அப்படின்னு n² - n அப்படின்னு கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம் இல்லைங்களா. ஸோ இதுல என்ன பண்ண போறோம் n-க்கு பதில்
2q சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சோ என்னக்கு பதில் 2qவா, 2q the whole square minus 2q. சரியா? இப்போ இதான் ஸ்கொயர் பண்ணலாமா? 2 ஸ்கொயர் பண்ணா 4, q ஓட ஸ்கொயர் q ஸ்கொயர் மைனஸ் 2q அப்படி இருக்கும். சரியா? இப்போ இது ரெண்டுத்துலயுமே பாத்தீங்கன்னா q காமனா வெளியில எடுக்கலாம். ஏன்னா ரெண்டுத்துலயுமே q இருக்கு. இங்க q ஸ்கொயர் இருக்கு, இங்க q இருக்கு. சோ ஒரு q வெளியே எடுத்துட்டேன். இங்க 2 இருக்கு, இங்க 4 இருக்கு. சோ ஒரு 2 என்ன பண்ணிட்டேன், வெளியில எடுத்துட்டேன். ஓகேவா? அப்ப இது என்ன ஆகும், 2q மைனஸ் 2q வெளியே எடுத்துட்டேன்னு, சோ 1 ஆயிடும். ஓகேவா? இப்ப இதை உள்ள மல்டிப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா 2q இன்டூ 2q 4q ஸ்கொயர் ஆகும் மைனஸ் 2q இன்டூ 1 மைனஸ் 2q. சரிங்களா? now 2 அப்படியே எழுதிக்கோங்க. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா q இன்டூ 2q மைனஸ் 1 இருக்குல்ல, அதுக்கு பதில் ஆறுன்னு கொடுக்குறேன். சரிங்களா? சோ ஆறுக்கு பதில் என்ன இருக்கணும், q இன்டூ 2q மைனஸ் 1. சோ இதுக்கு பதில் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆறுன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். சோ இது பாக்குறதுக்கு எப்படி இருக்கு, 2r 2r 2 into r எப்படி இருக்கு, the r is a multiple of 2. so maxல any number which is multiple of 2 is also divisible by 2. அதாவது ஏதாவது ஒரு நம்பர் 2 ஆல மல்டிப்ளை ஆச்சு அப்படின்னா அந்த நம்பர் என்னவா ஆகும், 2 ஆல டிவைடும் ஆகும். சரிங்களா? ஏன்னா கொஸ்டின் என்ன கொடுத்திருந்தாங்க, ரெண்டு பாசிட்டிவ் கான்சிக்யூட்டிவ் இன்டீஜர்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணும் போது, ஓகேவா? ஃபர்ஸ்ட் பண்ணோம் இல்லையா, n into n minus 1 பண்ணதுனால தானே இது கிடைச்சது. சோ ரெண்டு பாசிட்டிவ் இன்டீஜர்ஸை மல்டிப்ளை பண்ணிட்டு வர்ற ஆன்சரை நம்ம என்னன்னு ப்ரூஃப் பண்ணணும், which is divisible by 2, 2 ஆல டிவைட் ஆகணும் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். சோ ப்ரூஃப் பண்ணியாச்சு. சோ சொல்யூஷன் எப்படி எழுதலாம், n ஸ்கொயர் மைனஸ் n. ஏன்னா இதுதான் என்னது, ப்ராடக்ட் ஆஃப் டூ பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். n into n minus 1 மல்டிப்ளை பண்ணும் போது நமக்கு n ஸ்கொயர் மைனஸ் n கிடைச்சது, is divisible by 2. so 2 என்ன ஆயிடுச்சு, divisible ஆயிடுச்சு. சோ இப்ப நெக்ஸ்ட் கேஸ் 2 எடுக்கிறோம். கேஸ் 2ல n-க்கு பதில் என்ன போடணும், 2q plus 1 போடணும். சரிங்களா? n ஸ்கொயர் மைனஸ் n. n-க்கு பதில் என்ன போடணும், 2q plus 1 n ஸ்கொயர் இல்லையா? சோ 2q plus 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் n-க்கு பதில் 2q plus 1. so இது a plus b the whole square formatல என்ன பண்ணலாம், எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா? a ஸ்கொயர்னா 2q ஸ்கொயர், so 4q ஸ்கொயர் plus 2 into a into b, 2 into 2q 4q, 4q into 1 4q plus b ஸ்கொயர், b ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர், 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான் கிடைக்கும் இல்லையா? அடுத்தது இங்க பிராக்கெட் இருக்கு இல்லையா? சோ இந்த மைனஸ் என்ன பண்ணணும், உள்ள மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ் இந்த 2q அப்படி இருக்கும் இல்லையா? சோ மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ் 1. இப்போ பிளஸ் 1ம் மைனஸ் 1ம் கேன்சல் ஆயிடும். அடுத்தது q ஸ்கொயர் எதுவுமே கிடையாது, அதனால அதை அப்படியே எழுதிக்கலாமா? அடுத்தது பிளஸ் 4q இருக்கு மைனஸ் 2q. சோ மைனஸ் பண்ணா பிளஸ் 2q-வா? இப்போ இதுல என்ன பண்ணலாம், 2q காமனா வெளில எடுக்கலாம். சரிங்களா? 2q வெளியில எடுக்கலாம். அப்ப இங்க என்ன இருக்கும், 2q இருக்கும் பிளஸ் இங்க 1 ஆயிடும் இல்லையா? சோ கேஸ் 1ல போட்ட மாதிரி 2 அப்படியே போட்டுக்கோங்க. சோ r-க்கு பதில் என்ன எடுக்கணும், q into 2q plus 1. அப்போ q into 2q plus 1க்கு பதில் நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்றோம், r-ன்னு ரீப்ளேஸ் பண்றோம். சோ இப்போ இது என்னது, any number which is a multiple of 2 is also divisible by 2. இப்போ இது என்ன ஆகும், 2 ஆல மல்டிப்ளைல இருக்கிறதுனால கண்டிப்பா 2 ஆல என்னவும் ஆகும், டிவைடும் ஆகும். சரிங்களா? therefore n square minus n is divisible by 2.